நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப யதி ஹாஸ்தி தத் அந்யத்ர என் நேஹாஸ்தி ந தத் க்வசித். இந்த ஸ்லோகத்தின்படி அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருஷார்த்தங்களும் மகாபாரதத்தில் பரக்க பேசப்பட்டுள்ளன. இதை பற்றி ஒரு பாடலில் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை 4 என்பர். உலகத்து மனிதர்களாலே விரும்பப்படுபவை 4 புருஷார்த்தங்கள், பயன்கள் என்று கூறப்படும். ஒரு புருஷனால், அதாவது ஒரு ஆத்மாவால் விரும்பப்படுவதுதான் புருஷார்த்தம். சிலர் தர்மத்தை விரும்பலாம். குளம் வெட்டுதலோ, கோயில் கட்டுதலோ, ஏழைகளுக்கு உதவுவதோ, இன்னும் பொய் பேசாமை, புறங்கூறாமை, நேர்மையோடு இருத்தல், இவை எல்லாமே தர்மத்தின் பால் பட்டவை. அறம் என்று தமிழில் கூறுகிறோம். நாம் மரத்தோடு இல்லாமல் அறத்தோடு வாழ வேண்டும். அறத்துக்கு நேர் எதிர்தானே மரத்தன்மை. ஆகவே அறம் என்னும் தர்மத்தை விரும்புபவர்கள் பலர். பொருள் ஈட்டுவது, பொருள் சேமிப்பது, அதை பலர் விரும்புகிறார்கள். அதுதான் அர்த்தம். காமம் சுகப்படுவது, உடல் சுகமோ, வயிற்று சுகமோ, மனத்துக்கு சுகமோ, எதெல்லாம் நம்மால் விரும்பப்படுகிறதோ, காம இச்சைப்படுகிறோமோ, அதை நிறைவேற்றி கொள்ளுதல். இறுதியாக முக்தி அடைதல், மோட்சம் பெறுதல், பிறப்பு இறப்பு ஆகிய சுழலிலிருந்து விடுபடுதல். இதைத்தான் தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு என்று கூறுவார்கள். இந்த 4னுள் யாருமே வந்தாக வேண்டும். நமக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த 4க்குள்ள ஒன்றாகத்தான் இருக்கும். 4ஐ பற்றியும் மகாபாரதத்தில் நன்கு பேசப்பட்டுள்ளது. அதிலே தர்மம் மிக முக்கியம், மோக்ஷம் அதைவிட முக்கியம். மிகச் சிறப்புடையதுன்னு பார்த்தால் பொருளீட்டுவதை விட, விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளுவதை விட, தர்மத்தின் பால் நடப்பதும் முக்தி அடைவதும் இவ்விரண்டும் தனிச்சிறப்பு பெற்றவை. தர்மபுத்திரன் என்று பாண்டவர்களில் மூத்தவனை கொண்டாடுகிறோம். யம தர்மராஜன் என்று பேசுகிறோம். யமன் யமன்னு கூறுகிறோமே, அவன்தான் தர்மத்துக்கெல்லாம் அரசன். உலகத்தில் தர்மத்தை காத்து மக்களையெல்லாம் தர்மத்தின் வழி நடக்க வைத்து, தர்மத்தின் வழி நடக்காவிட்டால் அதற்குரிய தண்டனையும் கொடுத்து இவற்றை செய்பவன்தான் யமதர்மராஜன். அப்ப தர்மத்தின் பால் அவருக்குத்தான் எவ்வளவு விருப்பம். அந்த யமனே திரும்ப வந்து பிறந்தவர். யமதர்மராஜனுடைய அருளாலேயே பிறந்த குழந்தைதான் தர்மபுத்திரன். அதோடல்ல, அந்த யமனுடைய அவதாரமே தான் விதுரர், ஆணிமாண்டவ்யர்ங்கிற ரிஷி. அந்த ரிஷியினுடைய சாபத்தால் யமதர்மராஜன் பூலோகத்தில் பிறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்போது விதுரராக பிறந்தார். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அறத்தின்பால் எண்ணம் இருக்கும். தர்மபுத்திரன் யமதர்மராஜின் அருளால் பிறந்தவன். விதுரர் யமதர்மராஜனே வந்து தோன்றியவர். அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் தர்மத்தில் எவ்வளவு விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த விருப்பம் குறைவாய், ஏன் அதர்மத்தின் விருப்பம் போபவனாய் திருதராஷ்டிரன் உள்ளான். விதுரன் தர்மத்தை திருதராஷ்டிரனுக்கு எடுத்து கூறுகிறார். தர்மம்னு சொல்லும் போதே அனைவருக்கும் ஒரே தர்மமாக இருக்க முடியாது. ஆண்களுக்கு தர்மம் வேறு, பெண்களுக்கு தர்மம் வேறு, பெரியோர்களுக்கு தர்மம் வேறு, குழந்தைகளுக்கு தர்மம் வேறு. ஏகாதசி பட்டினி கிடக்க வேண்டும் வேதம் கூறும். ஆனால் அது 4 வயசு குழந்தைக்கா சொல்லும்? அல்லது நீரிழிவு நோயால் துன்பப்படுபவருக்கா சொல்லும்? சொல்லாது. 85 வயசாகி ஏதோ வேளைக்கு கொஞ்சம் உணவருந்தும் ஒருத்தருக்கா சொல்லும்? சொல்லாது. வேதத்துக்கும் தெரியும், இன்னன்னாருக்கு தர்மம் மாறும். உன் உடற்கூறு எப்படிப்பட்டது, உன்னுடைய பண்புகள், உன்னுடைய மனோபாவம் எப்படிப்பட்டது, இதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் வேதங்கள் தர்மத்தை சொல்லும். அதை பற்றி கண்ணன் கீதையில் கூறும்போது முக்குணத்தவர்களுக்காகவும் வேதத்தில் சொன்னேன்.
திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன யாவானர்த்த உதபானே சர்வதா சம்ப்ளுதோதகே. ஆச்சரியமான கீதா ஸ்லோகம் இது. தண்ணீர் ஓஹோன்னு கங்கையில கரபுரண்டு ஓடும். என் கையில எவ்வளவு பிடிக்குமோ இல்லை தொண்டையில எவ்வளவு தாகம் இருக்குமோ அவ்வளவுதானே நீரை பருக முடியும். நீர் கரைபுரண்டோடுவதற்காக அத்தனையும் நான் குடிக்க முடியாது. எனக்கு ஏற்றது எதுவோ அதைத்தான் குடிக்க வேண்டும். அதே போல பெண்களுக்கு ஒரு தர்மம் சொல்லியிருந்தால் ஆண்கள் கடைப்பிடிக்க முடியாது. ஆண்களுக்கு ஒரு தர்மம் சொல்லியிருந்தால் பெண்கள் கடைப்பிடிக்க முடியாது. எந்த ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட இன்னாருக்கு பந்து போடத்தான் தெரியும், இன்னாருக்கு மட்டை அடிக்கத்தான் தெரியும், இன்னாருக்கு இன்னென்னது பண்ண தெரியும்னு இருக்கே. எந்த விளையாட்டிலும் ஒரு சிறப்பு தன்மை, அதுக்குன்னு கோர் காம்பட்டன்ஸ்னு சொல்றோம், ஸ்பெஷலைசேஷன் சொல்றோம். அதை போல ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னுல ஸ்பெஷலைசேஷன். இன்னைக்கு அதுதானே படிப்பே. முன்னாடியெல்லாம் பொதுவாக படிச்சிருந்தோம், ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு. முன்னாடியெல்லாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், பொது மருத்துவமனை வச்சிருந்தா, அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோம், அதற்கு பிரசவ ஆஸ்பத்திரி, இஎன்டி ஆஸ்பத்திரி, கேஸ்ட்ரோ என்டராலஜி ஆஸ்பத்திரி, மூளைக்கு ஆஸ்பத்திரி, ஹார்ட்டுக்கு ஆஸ்பத்திரி, தனித்தனி ஆகி அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, எத்தனை தூரம் ஸ்பெஷலைசேஷன் பாருங்க. அதே போல அவனவனுக்கு என்ன ஸ்கில், அவனவனுக்கு எதில் வல்லமை, எதில் சாமர்த்தியம் இருக்கிறதோ அதை நன்கு செய்து சமுதாயத்தை உயர்த்த வேண்டும். அதற்காகத்தான் இப்ப கூறி வருகிறார், இன்னன்னார் என்னென்ன கண்டிப்பா பண்ணி ஆகணும். அரசர்கள் இருந்தால் அவர்கள் முக்கிய பொறுப்பென்ன, வணிகர்கள் இருந்தால் அவர்களுடைய முக்கிய பொறுப்பென்ன, இந்த வரிசையில தான் நாம பார்த்துன்னு வரோம். அதில் அந்தணர்களை பற்றி கூறும்போது தினமும் சந்தியாவந்தனத்தை விடாமல் செய்ய வேண்டும், அக்னி காரியத்தை விடாமல் செய்ய வேண்டும், பூணூல் இட்டு கொண்டிருக்க வேண்டும், வேதத்தை அத்தியனம் பண்ணி விடாமல் தினமும் ஓத வேண்டும், சத்தியமே பேச வேண்டும், பிரம்மத்தை நோக்கியேதான் முயற்சி இருக்க வேண்டும், கிடைத்ததை கொண்டு திருப்திப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அந்தணனுக்கே உரித்தானவை. அவன் இப்படி இருக்கணும், வைராக்கியத்தோடு இருக்கணும், ஆசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டால் அந்த அந்தணன் இறந்து போவான், அழிந்து போவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேராசைப்பட்டால் அந்த அந்தணன் இறந்து போவான், அழிந்து போவான். ஆனா ஆசைப்படாத க்ஷத்ரியன் அவனும் அழிந்து போவான். ரெண்டா சொல்லுவார்கள். ஒரு க்ஷத்ரியனா இருந்தா கிடைச்சது போரும்னு இருக்கவே கூடாது. அதே ஒரு அந்தணனா இருந்தா கிடைச்சதே போரும்னு இருக்கணும். எதிர்ச்சாலாப சந்துஷ்டன்னு சொல்லுவார்கள். கிடைத்தது போருமே. இதுதான் அந்தனுக்கு இருக்க வேண்டிய மனம். என்ன கிடைச்சாலும் போராது, இன்னும் விரிவாக்கம் பண்ணணும். இது க்ஷத்ரியனுக்கு இருக்க வேண்டிய மனம். இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்க. நம்ம நாட்டுக்கே எந்தெந்த பக்கத்திலேருந்து எவ்வளவு ஆபத்து, எந்த பக்கத்திலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை எடுத்துக்கிறதுக்காக முயற்சி பண்றா இல்லையா. நம்ம நாட்டு மேப்பை பார்த்தீங்கன்னாலே எங்கெங்கேயோ இது இவர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட வரைபடம், இது இவர்கள் ஒத்துக்கொள்ளப்படாத வரைபடம் என்ன, மேப்புக்குள்ளேயே கன்ஃபியூஷன். இப்படி போட்டால் நீங்கள் இன்டர்நெட் வெப்சைட்லலாம் போய் பாருங்க, இவா ஒரு மாதிரி மேப்பு சொல்லுவா, அவா ஒரு மாதிரி மேப்பு சொல்லுவா. இதெல்லாம் ஏன் நடக்கிறதுனால் மற்ற பேருக்கு நிலத்தை எடுத்துன்றத்தில் இருக்கிற ஆசை. ஆனால் ஒரு நாளும் அரசர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்ம தேசத்து அரசர்கள், அது இந்த அரசாங்கமோ அந்த நாள்லேயே ஆண்டு வந்திருக்கிற அரசர்களோ, ஒரு காணி நிலத்தை, குந்துமணி நிலத்தை விட்டு கொடுத்துருவாளா? அதுக்கு மேலே விட்டு கொடுக்கணும். இருக்கிற நிலம் போருமே, நம்ம இந்தியா இவ்வளவு பெருசா இருந்தான்னா இல்லை இவ்வளவு சின்னதா இருந்தான்னா அப்படின்னு திருப்தி வந்துவிடுமா? வரக்கூடாது இல்லையா? அதுதான் அரசர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நெறி. இன்னும் கேட்டா நம்ம பழைய பாரத தேசங்கிறது எவ்வளவு தூரம், ஈரான் தேசத்துக்கு கிழக்கு புறம், பெர்ஷியான்னு அந்த நாளில் சொல்லுவா பாருங்க, பாரசீகம்ங்கிறமே. ஈரான் தேசத்துக்கு கிழக்கு புறத்திலேருந்து ஆரம்பித்து மொத்தம் அதெல்லாமே பாரதத்தினுடைய பகுதிகளாக தான் இருந்தது. அப்புறம் இப்போ இருக்கிற பாரதம், அப்புறம் நம்ம கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்கிற இந்தோனேஷியா, மியான்மார், சிங்கப்பூர், அதெல்லாம் எவ்வளவு தூரமோ பலது நம்மோடைய கம்போடியா, ஜகார்த்தான்னு சொல்கிறோமே கம்போடியா, அந்த நாடு, அங்கோர் வாட்டு சொல்கிறோமே, இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்தோடு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இன்னைக்கு இந்த அளவில் நாம் இருக்கோம். ஆக க்ஷத்ரியன் இருந்தாலே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம நாட்டிலிருந்து ஒரு குந்துமணி நிலம் கூட வெளியில் போவதே கூடாது. அது உனக்குன்னு இருக்க வேண்டியது என்று கண்ணன் கூறுகிறார். அதித்ய வேதான்
பரிசம்ஸ்தீர்ய சாக்னி நிஷ்ட்வா யஜ்ஞைஹி பாலயித்வா பிரஜாச்ச கோபிராமணார்த்தம் சத்ரபூதாந்தராத்மா ஹதசங்கிராமே க்ஷத்ரியா ஸ்வர்கமேதி. க்ஷத்ரியன் ஸ்வர்க்கத்தை அடைகிறான். என்ன பண்ணா ஸ்வர்க்கத்துக்கு போவார்? அதித்ய வேதான், வேதங்களை நன்கு கற்க வேண்டும், அத்தியனம் பண்ணி. பரிசம்ஸ்தீர்ய அக்னி, அக்னி அக்னி காரியம், அதாவது ஹோமகுண்டத்தை வைத்துக்கொண்டு அதில் ஹவனம் கொடுத்தல், ஹோமம் செய்தல், இதுதான் அக்னி காரியம்னு சொல்லுவார்கள். ஒரு நாளில் 3 அக்னிகளுக்கு நாம் ஆராதனம் பண்ண வேண்டும். அது மேலே ஒரு ஸ்லோகத்தில் வர்றது, அப்போ சொல்கிறேன். அதித்ய வேதான், வேதங்களை ஐயம் திரிவில்லாமல் கற்று அக்னி காரியத்தை விடாமல் செய்து நிஷ்டுவா யஜ்ஞைஹி, யாகம் யஜ்ஞம் முதலானவை. ஒரு ராஜசூய யாகம் க்ஷத்ரியன் பண்ணுவார். அஸ்வமேத யாகம் என ராமனே 100 யாகங்களுக்கு மேலே பண்ணியிருக்காராம். பக்கத்தில் சீத்தை இல்லை, ஆனால் தங்க பொம்மை ஆட்டம் சீத்தையை பண்ணி வைத்து கொண்டு ராமனே 100 முறை யஜ்ஞம் பண்ணியிருக்கிறார். என சீத்தை பூமியில் புகுந்து திரும்ப வைகுந்தத்துக்கு போன பிற்பாடும் 10,000 வருஷங்கள் ராமன் இந்த பூலோகத்தில் இருந்திருக்கார். அவர் தர்மத்துக்கே உருவம். ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாது சத்தியபராக்கிரமஹான்னு சொல்லுவார்கள். அதனாலே அவர் தர்மத்தை விடாமல் பாதுகாப்பார். தர்மத்தின் ஒரு வகைதான் அக்னியை ஓம்புதல், அக்னிக்கு நாம் ஆராதனம் செய்தல், இதோ யஜ்ஞங்களை புரிதல். பாலயித்வா பிரஜாச்ச, தன்னுடைய பிரஜைகள் நாட்டு குடிமக்களை நன்கு பாதுகாத்தல். பிரஜைகளை காக்க வேண்டும், யஜ்ஞங்கள் செய்ய வேண்டும், அக்னியை ஆராதிக்க வேண்டும், வேதங்களை அத்தியனம் பண்ண வேண்டும். போராது, அதற்கு மேலே நேர்மை மாறாமல் அதிகப்படியான வரி விதிக்காமல் யாரால எவ்வளவு கட்ட முடியுமோ அத்தனை வரி வசூல் பண்ணி கொண்டு வலியவர்கள் எளியவர்களை துன்புறுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். இது அரசர்களுக்கே உண்டானது. எந்த விதத்திலும் கஜாவானுடைய பணம், கஜானால பணம் சேர்த்து வச்சிருக்காளே, அந்த வரி பணம் தப்பானத்துக்கு செலவழிக்கிறதுக்கு அவர் பார்த்துருக்கவே கூடாது. அது சரியானத்துக்கு தான் செலவழிக்கப்படணும். பார்த்து பார்த்து தான் வரி வசூல் பண்ணணும். யார் கட்டணமோ அவள்கிட்ட விட்டுடக்கூடாது. ஆனால் அதிகப்படியான கட்டணம் போட்டுடவும் கூடாது. வசூல் பண்ண பிற்பாடு அது சரியான செலவினங்களுக்கு மட்டும்தான் போக வேண்டும். முதல்ல அரசன் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த நாடு தன் சொத்துன்னு நினைக்கக்கூடாது. இந்த நாட்டு பகவானுடைய சொத்து. அவர் என்னை கேர்டேக்கராக போட்டிருக்கார். ஒரு ராஜாவும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் இவருக்கு மேற்பார்வையாளம், கேர்டேக்கர். நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்க போகிறேன். என்னதில்லை சொத்து நம்மளுதா, பகவானுடையது சொத்து, மக்களுடையது சொத்து. அப்போ நாம் எப்படி பார்த்துக்கணும்? கேர்டேக்கர் என்கிற அளவில் இருந்து கொண்டு ஜாகிரதையா. அப்போனா ரொம்ப காஷியஸாக இருப்போம் இல்லையா? ஏன்னா சொத்து நம்மளது இல்லை, புறத்தியார் சொத்து. அப்போ எடுத்து கண்டபடிக்கு செலவழிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. பைசா பைசாவாக பார்த்து செலவழிக்கணும். நல்ல வழிக்குத்தான் செலவழிக்க வேண்டும். இப்படி க்ஷத்ரியன் இருக்க வேண்டும். முடிக்கிறார், கோபிராமணார்த்தம் சஸ்திரபூதாந்தராத்மா. ஒரு க்ஷத்ரியனுக்கு எது தூய்மை தெரியுமோ? அவன் கையில் பிடித்திருக்கும் ஆயுதம். அதுவே அவன் அந்த ஆயுதத்தோடு அவனை பார்க்கச்சே நம்மளை காப்பாற்றுவார். நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு இராணுவம் வந்த உடனே அவர் கையில் துப்பாக்கி பிடிச்சிட்டு இருக்காரேன்னு பயப்படுறோமா? அப்பா, இராணுவ வீரர் துப்பாக்கியோட வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோமா? அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி தான் அவருக்கு பெருமையே. அவர் கையில் இருக்கிற கத்தினால தான் அவருக்கு மகாத்மமே. ஆக அவனுக்கு தூய்மை கொடுத்து கோபிராமணார்த்தம் அந்தணர்களையும் பசுக்களையும் அவன் நன்கு பேணி பாதுகாக்க வேண்டும். இப்படி ஹதசங்கிராமே க்ஷத்ரிய ஸ்வர்கமேதி, வீரப்போர், நேர்மையான உண்மையான தர்ம போர். அந்த போரில் உயிர் துறந்தான் என்றால் அவன் ஸ்வர்க்கத்தையே அடைகிறான். இது க்ஷத்ரியர்களுக்குண்டான தர்மம் என்று இன்னும் பார்த்தோம்.